2026 மேம். இப்போ ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ரொம்ப துல்லியமான பலன்கள் குடுத்துட்ருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, கன்னி ராசி நேயர்கள். இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு 2026 வருடம் எப்படி இருக்கும்? கன்னிராசி நேயர்களுக்கு 2026 வருடம் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1 அண்ட் 3 அப்படிங்கிறது 2 நம்பருமே இவங்களுக்கு சாதகம் கிடையாது. ஏன்னா 1 சூரியன், சூரியன் வந்து இவங்களுக்கு விரையாதிபதி, 12 குடையவர். 3 அப்படிங்கிறது குருவுடைய நம்பர், குரு வந்து இவங்களுக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி. அதனால 2 நம்பருமே இவங்களுக்கு சூட் ஆகாது. சரி, அதை தாண்டி கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்து 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அவர் வந்து 3ஆம் பார்வையாக அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ அந்த 3ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கம் கொடுக்கும். அதாவது 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா தொலைதூர பயணம், இல்லைன்னா இருக்கிற இடத்த விட்டு இடம் பெயர்ந்து போவது. அதாவது அது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம். அப்போ குடும்பம் அப்படிங்கிறதே அவங்க இடம் பெயர்ந்து எங்கேயாவது தூரமாக போகிறது, தொலைதூர பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் சனி உட்கார்றதுனால இவங்களுக்கு அகெயின் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எதிராளிகள் அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் அந்த கலத்தரத்தின் மூலமாக ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர்னால் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் 7ஆம் பாவத்தில் சனி பகவான். ஆனால் திக்பலம் 7ஆம் இடத்துல சனி பகவானுக்கு திக்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட அது ஒன்றும் ஒரு பெரிய பிளவோ இல்லை ஒரு சண்டையோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவருக்கு அந்த இடம் வந்து நல்ல பொசிஷன் தான். ஆனால் இந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது தகப்பனார் உடல்நிலை அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேரை எடுத்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார், அதுக்கப்புறம் பாக்யம், ஃபார்ச்சூன், இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய சில நன்மைகளோ இல்லை லாபமோ ஏதோ ஒன்று பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறது தான் இருக்கும். ரொம்ப நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு அப்படிலாம் டக்குன்னு வராது. இருந்தாலும் அதுக்கு சனி பகவான் வந்து கொடுப்பார், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அவருடைய 7ஆம் பார்வை இந்த ராசி மேலேயே வந்து விழும், அந்த லக்ன பாவம் மேலேயே விழும்போது அகெயின் அங்கே வந்து இவங்களுக்கு ஒரு நிதானம், ஒரு ஸ்லோ பண்ணுறது, இவங்களுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஏன்னா நம்ம லக்ன பாவம் இல்லை ராசிங்கிறது நம்மளை பற்றியே சொல்கிறது தானே. அப்போ அதன் மேல் அந்த பார்வை 7ஆம் பார்வை விழும்போது நிறைய அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த இது ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்னாகும், கொஞ்சம் உடம்பும் டயர்ட் ஆகும். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நம்மளே கொஞ்சம் சிக் ஆகிடுவோம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம் தானே சொல்கிறோம். அந்த ராசியே காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம், அது நமக்கு வந்து நம்மளை பற்றி சொல்லக்கூடிய பாவம்ங்கிறதுனால கொஞ்சம் அதில் வந்து இவங்க ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிட்னஸ்ஸு, பாடி ஸ்ட்ரெங்தனிங் அதெல்லாம் இவங்க பண்ணணும். ஏன்னா அந்த சோர்வு வந்துடும் இவங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தின் மேலே விழும். அது தாயார் ஸ்தானம், நம்மளுடைய சொத்து, வண்டி, வாகனம், இந்த மாதிரி இடம். அப்போ அந்த பாவத்தை பார்க்கும்போது தாயாருடைய உடல் நலத்தை கொஞ்சம் பேணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வாங்க போகிற வீடோ வாசலோ வண்டியோ வாகனமோ எது வாங்கினாலும் அதில் ஒரு கவனம் செலுத்தி வாங்க வேண்டும். சில இடங்களில் வந்து நமக்கு ஏதானும் ஒரு சிக்கல் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எங்கேயாவது ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் உயர்கல்வி படிக்கும் குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு, கல்வி, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கொடுப்பாரு சனி பகவான். ஆனால் ஸ்ரத்தையாக அவங்க வந்து ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக படிக்கணும். ஓகே. படித்தாங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் அவர். அதே மாதிரி அடுத்தது குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இவங்களுடைய 10ஆம் பாவத்தில் உட்கார போகிறாரு. 10ஆம் பாவத்தில் குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, 10ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அந்த பாவத்தில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் இருக்கும். ஏன்னா 10 அப்படிங்கிறது வந்து உத்தியோகம், கர்மா, நம்ம தொழில் எல்லாமே. அப்போ ஏன்னா அவர் உட்கார்ந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தில் கொஞ்சம் ஒரு
பிரச்சனைகளை கொடுக்கத்தான் கொடுப்பார். அவருடைய பார்வை என்பது நம்மளுடைய தனஸ்தானத்துல விழும். 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ அது நல்ல விஷயம்தான். நம்மளுக்கு தனம், பணம் எல்லாமே நல்ல பெருகும். அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒரு நல்ல சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். 4ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. அப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னா ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும். ஏன்னா 4ஆம் பாவம்ங்கிறது சொத்து சேர்க்கை, வண்டி, வாகனம் இதெல்லாம். ஸோ அது வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கு அவர் உதவி பண்ணுவார். 6ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு. 6ஆம் பாவம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், கடின உழைப்பு எல்லாமே. அப்போ அந்த உழைப்பை வந்து நம்ம நல்லா இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒர்க்கை நல்லா கூட்டி நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா இந்த நம்மளுக்கு வரக்கூடிய நோய், கடன் எல்லாம் அவர் குறைச்சிடுவார். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறத அங்கே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேண்டாத விஷயத்த அவர் டச் பண்ண மாட்டார். அப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை நம்ம பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் அவர் கடகத்துக்கு வருவார். 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைவார். அப்போ உச்சமடையும் போது அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவத்தை பார்ப்பார். அதுவும் சிறப்பு தான். 3ஆம் பாவம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். கடினமாக நல்ல ஒரு முயற்சிகளை பண்ணி ஒரு வெற்றி அடைவதற்காக சில புதிய முயற்சிகளை செய்ய தூண்டுவார். அதெல்லாம் பண்ணலாம். அதே சமயம் அது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். ஸோ நீங்கள் முயற்சி நிறைய பண்ணுறேங்கிற பேரில் போய் அதிலேயே போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவராக அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அது சில சமயங்களில் அது விபரீதமாக ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள்லையும் போய் மாட்டிக்கலாம். இல்லை 3-8 அப்படிங்கிறது ஒரு விதமான மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். மனோநிலை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸும் அப்பப்போ பண்ணிக்கணும். நம்ம முயற்சி பண்ணணும், நல்ல ஒரு சாதனை பண்ணணுங்கிற ஒரு வேகத்தில் ஓவராக போய் சில விஷயங்கள் பண்ணாலும் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த்தை விட மைண்டை வந்து அதோட முக்கியம். அப்போ அந்த 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனசு, அதுவும் வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணலாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. 7ஆம் பாவம் திருமணத்தை பற்றிய விஷயம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு கடகத்துக்கு வந்தப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அடுத்தது ராகு, கேது. கேது பகவான் வந்து 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அவருக்கு உகந்த இடம்தான். விரயங்கள் அப்படின்னு சொன்னால் விரயங்களை சுருக்குவார். அப்போ நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சா கூட அவர் செய்ய விடாமல் நம்மளை சுருக்கிடுவார். அதனால் 12ல் கேது இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு பதிலாக ஏதான ஆன்மீக சிந்தனைகள், இல்லை வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டவங்களுக்கு மந்திர உச்சாடனங்கள், மந்திர உபதேசங்கள், குருமார்கள்ட்டேருந்து தீட்சை வாங்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா சிம்மங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடம். இது வந்து 12ஆம் இடம் மோட்சம் அப்படிங்கும்போது இது மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல சித்தி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கேதுவை வந்து நம்ம ஒரு கெட்ட இதுவாக பலனாக எடுத்துக்க வேண்டாம் இந்த இடத்துல. அதே மாதிரி ராகு பகவான் வந்து இவங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது ராகுக்கு நல்ல இடம் தான், உபஜயஸ்தானம் அது. ஸோ இவங்க நல்ல கடினமாக உழைப்பு, உழைப்பின் மூலமாக லாபம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் இங்கே வெற்றி. ஏன்னா அந்த 6ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். அப்போ வெற்றியும் அங்கே தான் இருக்குது. அப்போ இவங்க வந்து ஒரு இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அப்புறம் இந்த இதெல்லாம் எழுதுகிறாங்களே, இந்த எம்பிஏக்கெல்லாம் கேட்டா என்னென்னவோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க, அதே மாதிரி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் இதற்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் மேம்? பர்சன்டேஜ்னா 65 to 75 கொடுக்கலாம். ஓகே. இவங்க வழிபடக்கூடிய கடவுள்? கடவுள்னா இவங்களுக்கும் அகெயின் வந்து திருப்பதி பாலாஜி பெருமாள் வழிபடலாம். அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகை,
இந்த மாதிரி கடவுள்லாம் இவங்களுக்கு வழிபட்டா ரொம்ப சிறப்பு. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து என்ன இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல வேலை இருந்தது அப்படின்னா வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு வந்து 2026 சூப்பரா இருக்கும். எக்ஸாம் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். நன்றி.